இந்த சேனலை சப்ஸ்கிரைபிள் பண்ணுங்கள். அப்படியே இதுக்கு ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ அந்த நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மெசேஜ் வரும். வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹலோ மக்கா, நம்ம இந்த வீட்டில் பார்க்க போகிறது என்னென்னா, ஃப்ளிப்கார்ட்டில் எப்படி பொருட்கள் ஆர்டர் பண்ணி தான் இன்றைக்கி வீட்டில் பார்க்க போகிறோம். நிறைய பேர் சொல்லுவாங்க, இது எல்லாம் எனக்கு தெரிஞ்ச விஷயம் தானே, ஏன் நீங்கள் ஆர்டர் பண்ணி சொல்லிருக்கீங்க கேட்டால், இப்போ நிறைய பேருக்கு தெரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க இந்த உலகத்தில். நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா மொபைலில் என்னென்னு தெரியாத நிறைய பேர் இருக்காங்க. அப்புறம் ஃப்ளிப்கார்ட்டில் எப்படி ஆர்டர் பண்ணது, இந்த அட்ரஸ் எப்படி கொடுக்குறது, எது சூஸ் பண்ணி எது வாங்கலாம், ரொம்ப ரொம்ப கன்ஃபியூஷன் குழப்பத்தில் இருப்பாங்க. அவங்களுக்கு நான் சில வீடியோ நான் போட்டுட்ருக்கேன். இந்த வீடியோ போக்கு முன்னாடி வீடியோவை நீங்கள் கொஞ்சம் வாட்ச் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. முக்கியமாக அந்த விஷயந்தான். இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாலும் என்ன யூஸ்னால், இப்போ எனக்கு நீங்கள் சப்ஸ்கிரைபிள் பண்ணியனால எனக்கு அப்போது வேலை கூட்டிகிட்டு இருக்கும். இப்போ எனக்கு இன்னும் வீடியோ போடணும்னு தோணும். இன்ட்ரெஸ்ட்டாக நான் வீடியோவும் போடுவேன். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல்லை கண்டிப்பாக ப்ரெஸ் பண்ணிடுங்க. சரியா? வாங்க மக்கா, வீடியோவுக்கு போகலாம். முதல்ல நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. எல்லா ஃபோன்லையும் ஃப்ளிப்கார்ட் இருக்கும். இப்படி ஓப்பன் பண்ணால் நிறையா ப்ராடக்ட் இருக்குது. உங்களுக்கு இப்போ நான் ரேட்டு கொஞ்சம் குறைஞ்சி தான் இது எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். இப்போ ஒரு ஆர்டர் இந்த ஸ்டாண்டை இப்போ ஆர்டர் பண்ணுறேன் பாருங்கள். பைன்னு கொடுத்தீங்கன்னு வச்சிங்கன்னு, இப்போ அட்ரஸ்ஸு, ஆர்டர் சம்மரி, பேமெண்ட்லாம் காட்டும். இப்போ நம்ம ஆர்டர் பண்ணிட்டோம். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா அட்ரஸ்ஸு சேஞ்சிங் அட்ரஸ் எல்லாம் கொடுத்துருங்க. இது நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டே ஃபில் பண்ணிக்கோங்க. அப்புறம் கீழே பே யூஸ் த சூப்பர் காயின். இப்போ நீங்கள் ஒரு பொருள் ஆர்டர் பண்ணிங்கன்னா ஆர்டர் கொடுப்பாங்க. நீங்கள் பொருள் காயின் ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ₹9 காயின் கிடைக்கும். அதை வச்சு சேர்த்து வச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இப்போ ஒரு 950க்கு ஒரு இருந்துச்சுன்னா, ஒரு சூப்பர் காயின் ஒரு 10 இருந்துச்சுன்னா அதோட கம்மி தான் ஆகும். அதுக்கு தான் அந்த சூப்பர் காயின் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ நம்ம இந்த கண்டென்யூ கொடுத்துட்டேன். இப்போ இந்த கண்டென்யூ கொடுத்தா ₹87 நமக்கு ரிசீவ் ஆகும். அப்போது உள்ளே போகும்போது என்ன ஆகுதுன்னா, டெலிவரி சார்ஜ் சேர்த்து தான் எடுத்து கொடுப்பாங்க. நம்ம கண்டென்யூ கொடுப்போம் பாருங்கள். நான் உள்ளே போயிடுச்சு. நெட் ஸ்லோவாக இருக்குதுனால அது ரொம்ப லோட் ஆகுது. இதாக வந்துச்சு பாருங்கள். யூபிஐலையும் பண்ணிக்கலாம், வாட்லேயும் பண்ணிக்கலாம், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, ஏடிஎம் கார்டிலும் பண்ணிக்கலாம், நெட் பேங்க்லேயும் பண்ணிக்கலாம், கஸ்டமர் அண்ட் டெலிவரிலையும் பண்ணிக்கலாம். இப்போ நான் கஸ்டமர் டெலிவரி நான் பண்ணுவேன். ஏன்னா நம்ம இங்கே சேஃபாக பண்ணுவாங்க. பார்ப்போம் எப்படி சேஃபாக பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். இன்றைக்கி நான் இதை பண்ணிட்டேன். அப்புறம் ₹89 டெலிவரி சார்ஜ் எடுக்கலாம் அவங்க. நம்ம ₹89 ப்ளேஸ் ஆர்டர் கொடுத்துக்கலாம். இப்போ கன்ஃபார்ம் ஆர்டர் கொடுத்துக்கலாம். இப்போ ஆர்டர் ஓகே ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா லோட் ஆனதுனால அது இப்போ டிக் விழுந்துடும் பாருங்கள். ஒரு டிக் விழுந்துடும். பார்த்துங்க, ஆர்டர் ப்ளேஸ்மெண்ட் ஆயிடுச்சு. இவ்வளோதான் மக்கா, இவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி மக்கா.